ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு குரு பெயர்ச்சி 2025 பற்றியது. இருந்தாலும் இதற்கூடவே நான் சனி பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். என்ன காரணம்னா, ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது. இந்த 2025ங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது. இதை பார்க்கக்கூடிய நேயர்கள், இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க. தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது, எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல், கிரகங்கள் என்னதான் நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே கிரகத்திற்குள்ளார தான் வருது. ஆனால் அதை நம்ம எண் கணிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் இப்போ நம்ம பிளானட்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது தான், உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண். ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது. அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும். அது பற்றின ஒரு இலவச குறிப்பை உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக பார்த்துட்டு வாங்க. அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன். தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன், எண்கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2025 மே மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு நகரக்கூடிய குரு உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் வராரு அப்படின்னு சொல்லணும். 4ஆம் வீட்டில் குரு அமர்கிறார். இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான், கெடுதலான விஷயமே கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா சனி கிரகமுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் ஜென்மத்தில் அமர்றாரு. அப்போ எனக்கு சனியால் நிறைய தோஷங்கள் நிகழ்ந்துருமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, உங்களை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு வலிமை மிக்க கிரகம் கை தூக்கி விடக்கூடிய இடத்தில் இருந்தாலே போதுமானது. நிச்சயம் நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு 4ல் அமரக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் அமர்றார். சுகஸ்தானம் அது மட்டும் கிடையாது, அது கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற வகையிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சுகங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்புகளையோ அல்லது ஒரு சில நல்ல விஷயங்களையோ செய்து வைப்பார். சில நேரங்களில் அது செலவுகளாக கூட இருக்கலாம், ஆனால் மன மகிழ்ச்சியை தரும். ஒரு குடும்பத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது மாறும். ஒரு ஃபேமிலியோடு போய் ஒரு இடத்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றதுங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷகரமான ஒரு விஷயம். அதை நீங்கள் செலவாக பார்க்க மாட்டீங்க இல்லையா? நம்ம பேரில் இன்றைக்கி ஒரு லேண்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்துக்குவீங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை குரு உருவாக்க போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஜென்ம சனி அப்படின்னு உங்கள் ராசிக்குள்ளாரையே சனி வரும்பொழுது அவர் உடல் ஆரோக்கிய கேடுகளையோ அல்லது மனக்குழப்பங்களையோ உண்டு பண்ணுவார். ஸோ அதற்கான ரெமடிஸாக என்ன பண்ணணும், இப்போ வருமுன் காப்பது அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் உடலில் வந்தால் கூட அது என்னங்கிறத உடனே போய் அதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெரிதாக சனியால் பாதிப்பு தந்துட முடியாது. ஏன்னா குரு சனி எந்த அளவுக்கு வலிமை மிக்க அசுபரோ அதுக்கு கொஞ்சமும் குறையாது ஈக்குவலி பவர்ஃபுல்லான குரு முழு சுபர், தட்சிணாமூர்த்தி. அந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு தவிர தனி சந்நிதி சிவரூபமாக அமைந்திருப்பது குருவுக்கு தான். ஸோ அப்படிப்பட்ட ஈஸ்வரனால் உங்களுக்கு நிச்சய நன்மைகளை தர முடியும். சனி கொடுக்கக்கூடிய தோஷங்களை தாண்டி நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தர முடியும். நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்போ இந்த ஆரோக்கியம் தவிர வேறு என்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகமாக போகக்கூடாது.
அது வந்து விபத்துக்களை சந்திக்க வைக்கும். ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு வந்து அந்த அலர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து புயல் வீச போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காற்றும் வந்து வேகமாக வீசுறத நம்மளால் உணர முடியுது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம்லாம் விழற அளவுக்கு அது ஆடுதுங்கும்போது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக தான் போவோம். அத்தியாவசியம் ஏற்பட்டால் தான் போவோம். அப்படியே போனாலுமே கூட தலைக்கவசங்கள்லாம் மாட்டிட்டு தான் போவோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு அலர்ட்னஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். புயல் வீசுவது உண்மைதான், ஆனால் நீங்கள் சேஃபாக போனீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை மீறியுமே நீங்கள் போய் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு போகலாம். உங்களுடைய டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணலாம். உங்களுடைய இலக்கை சென்று அடைவதற்கான முழு வலிமையை குரு தரப்போகிறார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தானே, குரு தானே. அப்போ உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை தான் அவர் பண்ண போகிறார். ஒரு அந்நிய பாஷை பேசுபவர்களாக இருக்கலாம், அந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்காத நபராக கூட இருக்கலாம். திடீர்னு பார்த்தா அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். அவர் உங்களை பற்றி ஒரு நல்ல விதமாக சொல்லி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு வருவாய் கிடைக்கும். உங்களுடைய நம்பகமான நிறுவனத்தை பற்றி சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆர்டர் வாங்கி தருவார். இது மாதிரியான ஒரு வித்தியாசமான வழிகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கான மெட்டீரியல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை குரு இந்த 2025 உங்களுக்கு உருவாக்கவே போகிறார். ஸோ நீங்கள் ஜென்ம சனியை நினைத்து மனம் குழம்பி போய் அல்லது ஒரு பயத்தோடு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம், இப்போ நிற்க போகிற அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. கூடுதலாக சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இதில் யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருளும், இதில் நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க, ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க. அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்க பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பொது பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்கிறேன். இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது, பெயரினுடைய எண் என்ன, அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கா, உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது, அதற்குரிய குணங்கள் என்ன, எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும், இனிஷியலோடு தான் அனுப்பணும். அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு 3 நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது, உங்களுக்கான வருமானமே அதாங்கும்போது அதுவும் சரியாக பொருந்தி இருக்கா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பொது பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன். பெயர் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க, காப்பாற்றப்படுவீர்கள். பெயர் சரியில்லை, பெயர் எண்ணிலையும் திருத்தம் பண்ணணும், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திருத்தம் பண்ணணும், பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும், சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது, எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது, சுக்கிர பயிற்சி, இதை பற்றி எல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன். நன்றி, வணக்கம்.